அஸ் அ டாக் ட்ரெயினராக தெருநாய்களை பற்றி இருக்கிற தவறான புரிதல்கள் என்ன? முதல் தப்பான புரிதல் மித் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள்னாலே நம்மளை அட்டாக் பண்ணும். இது ஒரு தவறான புரிதல். எல்லா தெருநாய்களும் டேஞ்சரஸ் கிடையாது. பெரும்பாலான நாய்க்கடிகள் வந்து ஹியூமன் ப்ரொவோகேஷன் சொல்லுவோம். நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ ஒரு டாகை ப்ரொவோக் பண்ணுறது. குறிப்பாக சொல்லணும்னா 3 விஷயம். ஒரு டாக் வந்து ஒரு நாய் வந்து தனியாக போய் படுத்திருக்க ஒரு இடத்துல, அதை வந்து யாராவது போய் காலால் ஏற்றி துரத்தி விடுறதோ, இல்லை ஒரு குச்சி வச்சு அடித்து துரத்தி விடுறதோ, அது தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி விரட்டி விடுறதோ, அந்த டைமில் எந்த டாகாக இருந்தாலும் அது கோவம் வரும். ரெண்டாவது மித், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டாகை பார்க்குறீங்க, ஒரு தெருநாயை பார்க்குறீங்க, அது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது, அது வாலாட்டுது, நீங்கள் போய் தொட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. அது வாலாட்டினாலே அது ஃப்ரெண்ட்லினஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நாய் வந்து வாலை ஆட்டுறது அது முதல் ரெஸ்பான்ஸ், ஒரு ஸ்டிமுலைக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ். அதோட ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா, வால் ஆடுறதை மட்டும் வச்சு அது ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, வாலோட பொசிஷனை வச்சு அது அக்ரெசிவ்னு மட்டும் சொல்லிட முடியாது. மற்ற ஃபேக்ட்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. குலைக்கிற நாயும் கடிக்கலாம், குலைக்காமல் இருக்கிற நாயும் கடிக்கலாம்.